श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम् अस्मद्गुरुपरम्परायै नमः। திருமாளிகை தோறும் தேசிகன் யாதவாபியுடைய உற்சவம் இன்னைக்கு குரோதி ஐப்பசி அவிட்டம் தாழ்வார் சாத்துமரை இன்றைய தினத்துல 2ஆம் நாள் நம்ம ஸ்ரீனிவாசராகவன் நம்பி சுவாமி திருமாளிகையில நடக்கிறது. 2 நாளா சாயங்காலத்து வேளையில யாதவாபியுடைய மகாகாவியம் மூலபாராயணம், அதை தொடர்ந்து ஒரு உபன்யாசம். நேற்றைய தினம் சவணம் யாதவாபியுடைய மகாகாவியத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதாக நாம பார்த்தோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு இப்ப திருவைந்தை ஆறாவமுதன் சுவாமி, அந்த சுவாமியினுடைய ஒரு உபன்யாசம். இன்னைக்கு பாராயணம் பண்ண கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா கோவர்தனோத்தரணம். பெருமாள் கோவர்தன மலையை தூக்கினார் அப்படின்னு, அதுக்கு மேல ருக்மிணி கல்யாண பரியந்தம் ஆயிருக்கு. அதுல இன்னைக்கு பிரதானமா கோவர்தனோத்தரணம் அந்த விசேஷங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அத முதல்ல இந்த சுவாமி உபன்யாசம் சாதிப்பார். இன்னைக்கு லௌகிகாலா இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்கெல்லாம் லௌகிகால் சுவாமி, எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி பண்றது, அதுவும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நாங்க ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் தான் நாங்க சம்பிரதாயத்துக்குள்ளேயே வந்திருக்கோம். அதனால எங்களால இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு நம்ம சொல்றோம். ஐந்தை அமுதன் சுவாமி அவர் லௌகிகத்துல பெரிய பதவியில இருந்தார், லௌகிகராகவும் இருந்தார். லௌகிகர்னா அர்த்தம்னா வைதிக ஸ்ரத்தை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்ல வைதிக ஸ்ரத்தையோட லௌகிகாலா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் மன்னார்குடி சுவாமி திருவடியை ஆசிரியிச்ச மகாவித்வான் சிவே மகாமகோபாத்தியாய மன்னார்குடி ராஜகோபாலாச்சார சுவாமியுடைய திருவடியை ஆசிரியிச்சார். கிட்டத்தட்ட 12 வருஷ காலங்கள் ஒரு இடத்துல காலக்ஷேபம் பண்ணினார். கிரந்த சதுஷ்டயங்கள்னு ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ரகசியசாரம், பகவத் விஷயம்னு அது தவிர உத்கிரந்தங்கள் பல கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ண சேவை. மன்னார்குடி சுவாமியினுடைய நியமனத்தின் பேர்ல மதுராந்தகம் கலாசாலையில நியாய சிரோமணி பரீட்சையில தன்னை இணைச்சுண்டு அந்த பரீட்சைகளையும் பாஸ் பண்ணினார். அதாவது ஆச்சாரியனுடைய திருவுள்ள பிரகாரம் அவர் சொன்னதை செஞ்சு, லௌகிகரா இருந்தாலும் இந்த வேதாந்த விஷயத்தை நாம எப்படியும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு லௌகிகாலுக்கு காண்பிக்கிறதுக்கு அந்த சுவாமி ரொம்ப மிகச்சிறந்த ரோல் மாடலா இருக்கு. அதுதான் விசேஷம். தினந்தோறும் ஆத்திர ஸ்ரீமத் ராமாயண பாராயணங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீவைஷ்ணவபரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய சரண் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் அந்த சுவாமி பிரதானமா இருந்து, இன்னும் சொன்னா நம்ம கோஷ்டியினுடைய தலை அந்த சுவாமி சரண் ஆக்டிவிட்டிஸ்ல பிரதானமா இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. சமீபத்துல மயிலாப்பூர் தேசிகன் சன்னதியில 100வது திருநக்ஷத்திரம் பிரதிஷ்டா தின மகோத்சவம் பெருமாள் நடக்கச்சேயோ சதஸ் நடந்தது. திருவள்ளூர்ல ஒரு அற்புதமான நவாக பாராயணம் நடந்தது. அதே மாதிரி ஸ்ரீமத் அழகே சிங்கருடைய அனுகிரகத்தினால 2 ஒர்க் ஷாப் சரண் மூலமா கண்டக்ட் பண்ணப்பட்டது. அசோசியேஷன் வித் அஹோபிலமட் அப்படி நடந்தது. இப்ப ரீசெண்டா போன வாரம் இதே சமயத்துல அஹோபில மடத்துல சதஸ், ஸ்ரீபாஷ்ய சதஸ் நடந்தது. இப்படி எல்லாத்துலயும் அந்த சுவாமி பக்கபலமா இருந்துட்டு ஒரு லௌகிகராகவும் வைதிகராகவும் நம்மளால எப்படி பரிமளிக்க முடியும்ன்றத நமக்கு காமிச்சுட்டு இருக்கு. சோ லௌகிகம்ன்றதுனாலே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு 40 வயசுக்கு மேல சம்பிரதாயத்துக்குள்ள என்டர் ஆச்சுன்னா நமக்கு சம்பிரதாயம் அவ்வளவுதான் அப்படின்றதான ஒரு இமேஜ பிரேக் பண்ணி காலக்ஷேபங்களையும் மூர்தன்யமா பண்ணி அதுலயும் சாமானிய சாஸ்திரங்களையும் வாசிச்சு இன்னும் வாசிச்சுட்டு இருக்கார். பல புஸ்தகங்களையும் அந்த சுவாமி பிரகாசப்படுத்தியிருக்கார். அவருடைய ஆச்சாரியுடைய திருவுள்ள பிரகாரமே பல புஸ்தகங்களை எழுதியிருக்கார். இன்னும் பல புஸ்தகங்களை எழுதிட்டு இருக்கார். திருவகேந்திரபுரத்துல அத்தியாபக சபைக்கு பிரதான அத்தியக்ஷரா இருந்துண்டு அதுலயும் பல வித்வான்களை ஆதரித்து ஒரு சம்பிரதாய சபை வெறும் சேவாகால சாத்துமுறையோடு இருந்துடக்கூடாது, மேல எல்லாருக்கும் ஞானம் போய் சேரணும் என்பதற்காகவே பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். அந்த சுவாமி இப்ப கோவர்தனோத்தரணம் தலைப்புல நமக்கு உபன்யாசம் பண்ண போறார். மிகச்சிறந்த ரோல் மாடலா இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு கிவ் ஹிம் பிக் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ்.
यस्या भवद्भक्तजनात्यगन्तु पुतत्वमन्येषु विचार्यतूर्णं सद्धेवतारस्तमनन्यलभ्यं केशं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्वदम्पती जगदाम्पति। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमास्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कृष्णः करोतु कल्याणं कंसकुञ्जरकेसरी कालिन्दीजलकल्लोलकोलाहलकुतूहली। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम्। காலம்பலம்புரி என்ன நற்காலடையவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் வரையின் மிகுந்த விள்ளல் மூலம் தவனடி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. கடல் மல்லைக்காவரனே பூதவேந்தே காசினி மேலை பசில விட்ட நாள் வந்து இடர்கடியும் தன்கோவிடகளை சென்று இல்லா மூவருமாய் சென்றே நிற்க நடுவல் இவர் ஒருவர் வென்றறியாவன் நல்லிருளில் மாண்ணருக்கணும் தாஞான சுடர் விளக்கேற்றிய யான தொடைதூர் வினக்கருள் தெய்தம் கனியே. ஸ்ரீரங்கநாதர் கோவிந்திரம் லட்சுமி சம்மஜ திருணைக பாத்திரம் ஸ்ரீரங்கி வீரருராசிரகோபுத்திரம் வேதாந்த தேசியம் பிரபத்தியே. श्रीमद्रंगशटारि सम्मेमरा लब्धागमान्तद्वयं श्रीमद्वीरर्हूद्वादर्शपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशियते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन शासनोदं नारायणं योगिनं वेदान्तदेशि यतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यं निवरकृपार्थबोधं श्रीरङ्गनाथ यतिर्विदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशि यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यं तदारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद् श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः। नमस्तदसे இந்த யாதவாபிரிய மகோத்சவம் அத்தியுதமா முதல் தரமாகவும் இங்கு நம்ம நம்பி சுவாமி சன்னிதியில திருமாளிகளை ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே அது சேவிக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, அது சிரவணம் பண்றவாளுக்கும் ரொம்ப பாக்கியம் இருந்தாதான் இது கிடைக்கும். ஏன்னா இந்த கிரீமி லேயருங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கிறவாள் தான் இங்க வந்து கேட்க முடியாது. ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு நடக்கிறது அப்படின்ட்டு. அவளுக்கு ஏதோ நிர்பந்தங்கள் எல்லாத்துக்கும் மேல பிராரத்த விஷாது நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவளுக்கு வந்து சேர்ந்துடுறது. அதனால அவள் எல்லாம் வர முடியல. இங்க வந்திருக்கிறவா எல்லாம் ரொம்ப சுகத்துக்கள், அது தான் சொல்ல முடியும். இதுல இந்த யாதவாபியங்கிறது ரொம்ப ரொம்ப மகோன்னதமான ஒரு கிரந்தம். இவருடைய மகாகாவியம் தேசிகனுடைய மகாகாவியங்கள்ல ஒண்ணு. அதுல மித்தபடி நாம வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. அது கேட்கறதுக்கே இவ்வளவு அற்புதமா இருக்கு சிரவணம் பண்றதுலயே. இன்னும் அதுல சில கொடுத்திருக்கிற ஏதோ சாலிபுலாக நியாயன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்றமே தமிழ்ல. அது மாதிரி ஏதோ ஒரு சில குணங்களை மட்டும் அதுல இருந்து எடுத்துட்டு அதை மட்டும் 3 நாளும் கொஞ்சம் வெறுமை பாராயணம் மட்டும் இருக்கக்கூடாது, கதாசிரவணம் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஏபிஎன் சுவாமி ஆஸ் யூஷுவல் அவருடைய ஒரு ஸ்டாம்போட அதையும் பண்ணியிருக்கார், அரேஞ்ச் பண்ணியிருக்கார். நேற்று அதனுடைய அவதாரம் எப்படி கிரந்தாவதாரம் எப்படி நடந்ததுன்றது ரொம்ப அழகா சொன்னார். அது நிறைய விஷயங்கள் அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது நிறைய விஷயம். அது ஒரு கதையா கேட்டுட்டு போகாம நிறைய கிரகிச்சுக்க வேண்டியது, ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது, கிரகிக்க வேண்டியது, தரிக்க வேண்டியது ரெண்டுமே இருக்கு. அதான் பண்ணிட்டோம். இன்னைக்கு அடியான கோவர்தனோத்தரண லீலையை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியாது நியமிச்சிருக்கார். அது ரொம்ப பெரிய விஷயம். யாதவாபியங்கிறதே பெரிய விஷயம். அதுல ஏதோ இந்த கோவர்தன லீலை அப்படிங்கிறது 6வது 7வது அத்தியாயங்கள்ல வருது சர்க்கத்துல. அதுல பிரதானமா 7ஆம் சர்க்கத்துல தான் ரொம்ப கிட்டத்தட்ட 109 ஸ்லோகங்கள். அவ்வளவு நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏதோ முடிஞ்ச வித்து யதாவகாசம் யதாமதி விஞ்ஞாபிக்கிறேன். அடியனுடைய ஆச்சாரியன்ட்ட கிரகிச்சது என்னவோ அதுல ஒரு துளியை நான் இங்க இது பண்றேன், விஞ்ஞாபிக்கிறேன். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் அப்படிங்கிறது கிருஷ்ண கதைக்கு தான் ரொம்ப பிரதானமா சொல்லியிருக்கு. ஏன்னா ராமனுக்கு வந்து கட்பாரி ராமபிரானை எல்லாம் சொல்லிட்டாரு ஆழ்வார். ராமனை கற்கிறது அப்படின்னாக்க எதுக்காக? கட்டவை நிற்க அதற்கு தக அப்படின்ற மாதிரி. அதனால ராமனுக்கு அதை சேவிக்கிறவா கற்கிறவா அவனுடைய லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம அதை ஆசிரியக்கிறது, அதை மாதிரி நம்ம ஆச்சரிக்கிறது. ஆனா கிருஷ்ணனுடைய எல்லா விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணிட முடியாது. அதனாலதான் ரொம்ப அழகா போட்டார், கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால். அது கேட்கறதே பரமானந்தம் நமக்கு. அதனால அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவன் பண்ணின லீலைகள்லாம் அற்புதமான லீலைகள் நாம பண்ண முடியாது. அவன் பண்ணின பல விஷயங்களை நாம ஃபாலோ பண்ண முடியாது. ராமனை பார்த்து நம்ம பண்ண முடியும். அதுக்காக நடத்தி காமிச்சது அது. இங்க வந்து ஒரு பாரத யுத்தத்தை நடாத்தி காமிச்சான் நம்ம கிருஷ்ணன். அதனால அதுல இருந்து நாம வந்து அதுல இருந்து அனுபவிக்கிறதுக்காக
நாம பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஏதோ கிஞ்சித் நாம இப்ப பார்ப்போம். அதுல இவனுடைய இது என்ன அப்படின்னா, மனுஷாவதாரமா எடுத்து அதனோட பல லீலைகளை பண்ணி காமிச்சு, தர்மத்தை நடத்தி காமிச்சு, தர்மத்தை எப்படி நடக்கணும் தர்ம பிரகாரம் அப்படின்னு நடத்தி காமிச்சு, அதுல அதனோட மட்டும் இல்ல சூக்ஷ்மங்களையும் காமிச்சான். அதுல தர்மம் தர்மம்னு ஒரு முரட்டு தர்மமா வச்சுக்காம எங்க எப்படி எதை மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சூக்ஷ்மமான அம்சங்களை பலதற்கு பாரதத்தை பார்த்தாக்க அது மாதிரிலாம் கிருஷ்ணன் நடத்தி காமிச்சான். அதுல இப்போ பூதநாம அவன் அதோட மட்டும் இல்லாம அவனுடைய பரதத்தை ஆரம்பத்திலே இருந்து அதை காமிச்சுன்னு வரான். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் தன்னுடைய சுவாமித்துவத்தையும் காமிச்சுட்டே தான் வராங்க. வந்து பாலலியிலையும் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொன்றுத்திலையும் வந்து அவன் பண்ண பாலலியும் எல்லா குழந்தைகளும் பண்ணிட முடியாது இல்லையா, அது மாதிரி காமிச்சுட்டே வரான். ஒரு பூத்தனையா இருந்தாலும் அவனையும் வந்து தன்னுடைய காலால் அவனையும் வந்து மோட்சத்துக்கு அனுப்புறான். அதே சமயம் வந்து யமலார்ஜுனாதிகள் எல்லாம் வரும்போது அவளுக்கு வந்து சாபம் இது பண்றான், அவளை மோட்சத்துக்கு அனுப்புறான். இப்படி எல்லாம் பல லீலைகளை அவன் பண்ணிட்டே வரான். இருக்கிற போது இந்த பாகவதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. பரீட்சித் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சேவனம்னு சொல்றதுல நவவித பக்திய பிரகலாதன் சொல்றானே, அதுல ஸ்ரவணத்துக்கு ரோல் மாடல் யாருன்னா பரீட்சித். அவனை மாதிரி கதை கேட்கிறவா கிடையாது. அவனுக்காக சொல்லப்பட்டது இந்த பாகவத கதை. அதுல எதுக்காக இந்த கதை கேட்கணும், முன்னாடி பகவத்குணத்தை எதுக்காக கேட்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு 2 பேர் கதையை கேட்டு அந்த சரண்யனையே அடைஞ்சவா. ஒண்ணு இதுலயே வர ருக்மிணி, கிருஷ்ணனுடைய விபவாவதாரத்திலேயே இருந்த ருக்மிணி. இன்னும் ஒருத்தர் ஆண்டாள். 2 பேருமே வந்து கதையை தான் கேட்டா, கிருஷ்ணனுடைய கதையை தான் கேட்டா. 2 பேருக்கு ஆனா என்ன வித்தியாசம், கிருஷ்ணனுடைய விபவாவதாரத்துல அவன் இருந்த காலத்திலேயே கதையை கேட்டில் அவனை விரும்பினாள், அவனை அடைந்தாள் ருக்மிணி. ஆண்டாள் அவன் இல்லாத போது அவனுடைய காலத்துக்கு பிறகு சமீப காலத்துல இப்ப கலியுகத்துல பெரியாழ்வாருடைய குமாரத்தியா அவதாரம் பண்ணி அவனுடைய கதையை கேட்டு அவனுடைய அர்ச்சாவதாரத்துல அவனை விரும்பி அவனை அடைந்தாள். இது ஒரு பெரிய வித்தியாசம் 2 பேருக்கும். அதனால ருக்மிணியை காட்டிலும் கோதைக்கு இது ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. இன்னொன்னு லௌகிகமா ஒரு ரசத்துக்காக சொல்றது, எப்போ சீதைக்கும் கோதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, சீதை வந்து ராமன் யாரு, ராமனுடைய குலதெய்வம் இக்ஷ்வாக்கு குலதனம் ரங்கநாதன் இல்லையா. அப்போ ரங்கநாதன் ஆராத்தியன், அவனை ஆராதிச்சது யாரு, ராமன். அப்ப ராமன் வந்து ஆராதகர் இல்லையா. ரங்கநாதன் ஆராத்தியன், ராமன் ஆராதகர். அப்படி இருக்கிற போது சீதை வந்து கல்யாணம் பண்ணிண்டா யார, ராமனை. அப்போ ஆராதகருடைய ஆம்பியா சீதை. கோதை யார கல்யாணம் பண்ணிண்டா, சாட்சாத் ரங்கநாதனே கல்யாணம் பண்ணிண்டா. அப்போ ஆராதனையே கல்யாணம் பண்ணிண்டா. அப்போ ஆராத்தியனுடைய ஆம்பியாவஸ்தியா, ஆராதகருடைய ஆம்பியாவஸ்தியா. அதனாலையும் வந்து கோதை ஒருபடி ஏற்றம் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது ரசத்துக்காக. அப்படி இந்த மாதிரி குணங்கள் கேட்கறதுனால என்ன வருது அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்தத்துல நம்மளுக்கு முன்னாடி வந்து விரக்தி வரணும். விரக்தி வந்தாதான் இன்னொருத்துல பிரீத்தி வரும். இப்போ விரக்தி வரணும் அப்படின்னா, ஒன்னு பிரீத்தி வரணும்னா மிச்ச விஷயங்கள்ல விரக்தி வரணும். அப்போ பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனின்னு ஒரு இது வாக்கியம். அதுல ஒண்ணுக்கு மேல பிரீத்தி வரணும்னா அதை பத்தின வசியமான விஷயங்கள் எல்லாம் தெரியணும். அது மட்டும் போராது, மிச்சது எல்லாத்துக்கும் இதனுடைய குவாலிட்டிஸ் இல்லைன்றதும் தெரியணும். இது 2 விஷயங்கள் தெரியணும். அப்படி இருக்கிற போது ஸ்ரீபாஷ்யத்துல வைராக்கிய பாதம்னு ஒண்ணு இருக்கு, 3வது அத்தியாயம் 1ஆம் பாதம். அந்த வைராக்கிய பாதத்தில் இதான் சொல்றாரு, நமக்கு விரக்தி வரத்துக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இது வரைக்கும் நம்மளுக்கு அடைஞ்செல்லாம் அஸ்திரமான அல்பமான கர்ம பலன்கள்லாம் நம்மளுக்கு இருக்க. புண்ணியமோ பாவம், புண்ணியமா இருந்தாலும் அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு விரோதி தான் இல்லையா. அதனால அது எப்படி வைராக்கிய வரணும்னு காமிச்சார். அடுத்த இதுவே 3வது 2ஆம் பாதம் உபயலிங்க பாதம் அப்படின்னு அதுல இதை காமிக்கிறார். பெருமாளுக்கு 2 லிங்கங்கள், ஸ்மார்த்தாளுக்கெல்லாம் 1 லிங்கம் சொல்றார், நமக்கு தான் 2 லிங்கம். நமக்கு பெருமாளுக்கு வந்து 2 லிங்கம் சொல்றார். என்ன ஒண்ணு அவனுக்கு வந்து தோஷ கந்தமே இல்லாதவன்கிறது ஒரு லிங்கம். இது ஒரு அவனுக்கு அடையாளம். லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம், ஐடென்டிட்டி. இன்னொன்னு கல்யாண குணங்கள், எண்ணற்ற அசங்கிய கல்யாண குணங்கள் இருக்கிறது ஒரு லிங்கம். இது 2மே ஒத்தரட்டியே கல்யாண குணங்கள் அபரிவிதமா இருக்கு, அசங்கியமா இருக்கு. அதோட மட்டும் இல்ல, எல்லா நல்ல குணங்களும் இருக்கு சார். நான் என்ன கொஞ்சம் இந்த கெட்ட பழங்கள் சிலது 1 2 இருக்கு அப்படின்னு இல்ல, தோஷ கந்தமே இல்லாம இருக்கணும். அப்பதான் இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பார்த்திருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவா, எனக்கு யாரப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு அந்த அப்பா என்ன சொல்லுவார், ஒரு பையனுக்கு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா போறோம்.
அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஆசை வராது. அப்படி வச்சுதான் வராது. என்ன சொல்லணும், இந்த பையன் பேர்பட்டவன், இவன் ரொம்ப வசியானமா, இவனுக்கு இவ்வளவு வந்து நிறைய நிறைய சம்பாதிக்கிறான், நிறைய பெரிய பொசிஷன்ல இருக்கான், கார் வச்சிருக்கான், பங்களா இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், மேல மேல உத்தியோகத்துல ரொம்ப பெரிய இதுல போறான், நல்ல பேரும் வாங்கியிருக்கான் சமூகத்துல, அப்படின்லாம் சொல்லிட்டே வர்றார். அப்படியான இவனுக்கு ஆசை வளர்ந்துட்டே வருது. இன்னும் ஆனா அது பூர்த்தி ஆகல. அப்போ என்ன சொன்னார், அவனுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்பா பூர்த்தி ஆச்சு இப்பதான். அப்போ அந்த மாதிரி பையன்கிட்ட இவளுக்கு வந்து பிரீத்தி வரும். அத மாதிரி நாம எல்லாம் வந்து ஸ்ரீபிரார்கள் தானே, நமக்கு அந்த புருஷோத்தமன் ஒத்தனே புருஷன், அவனை பத்தி சொல்லணும்னா ஒண்ணு தோஷகந்தமே அற்றவன்கிறது சொல்லணும், ரெண்டாவது அவனுக்கு இருக்கிற அசங்கேய கல்யாண குணங்கள்னு சொல்லணும். அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவருடைய அசங்கேய கல்யாண குணங்களை பூர்வாச்சாரியால் நமக்கு காட்டிகிட்டே வரான். அதுல இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணனுடைய லீலையை இவர் என்ன பண்ணார், வியாசர் வேதங்கள் எல்லாம் பகுத்து கொடுத்தார் இல்லையா, விவாகம் பண்ணி கொடுத்தார். திருப்தி இல்ல, உடனே புராணங்கள் அத்தனை புராணங்களையும் வகைப்படுத்தி அதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்தார். அப்படியே திருப்தி இல்லை, என்னன்னு யோசிச்சு பார்த்தார். அப்புறம்தான் தெரிய வந்தது, இவருக்கு வந்து எல்லாத்துலயும் வந்து மிஸ்ரமாவே இருந்திருக்கு. ஏதோ இது மகாபாரதம்னு ஆரம்பிச்சார், பெருமாளை பத்தி பாடுறேன்னு, கடைசியில என்னென்னமோ அதுல வந்துட்டு இருக்கு, இல்லாத விஷயங்கள் கிடையாது, நல்லது வருது கெட்டது எல்லாம் மிஸ்ரமா இருக்கு. சரி, பகவத் குணத்தை மட்டும், பகவானுடைய குணங்களை மட்டும் நம்ம கல்யாண குணங்களை மட்டும் சொல்லணும் ஒரு இதுல அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படிதான் வந்தது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல 12 ஸ்கந்தம் இருக்கு. அதுல தசமஸ்கந்தம் ரொம்ப பிராதானியம். அதுதான் வந்து ரசமே. ஸ்ரீமத் பாகவதத்துடைய ரசம் என்ன அப்படின்னா, அவர் வந்த விஷயம் எங்க முடிஞ்சது, பரீட்சை திரும்ப திரும்ப கேட்டு இன்னும் திருப்தி பெறாம 11வது சர்க்கம் வரைக்கும், இது 9வது சர்க்கம் வரைக்கும் அவனுக்கு திருப்தி வராம இவ்வளவு தூரம் சொல்லியும் ஜெகத் உற்பத்தி சொன்னார், எல்லா அவதாரங்களையும் சொன்னார், எல்லாம் ரேட்டு. கிருஷ்ணனுடைய பத்தி பகவத் குணத்தை இன்னும் கேட்கணும்னு அவனுக்கு ஆசை, அவனுக்கு வந்து பிரவாகமா வர அப்ப சொன்னது இந்த தசமஸ்கந்தம் அவதாரம் ஆச்சு. அதுல அந்த கிருஷ்ணலீலையை பத்தி சொன்னார். அந்த கிருஷ்ணலீலையில வந்து கிட்டத்தட்ட 12 சர்க்கம் சொன்னார், 12 ஸ்கந்தம் சொன்னோம். அதையே அந்த 10வது ஸ்கந்தத்தை மட்டும் எடுத்துட்டு சுவாமி என்ன பண்ணார், சுவாமி தேசிகன் அதை 24 சர்க்கமா இதுல கொடுத்தார். இதுல அதை அப்படியே டபுள் ஆக்கினார். அதுல 1314 ஸ்லோகங்கள் தசமஸ்கந்தம் மட்டும். இதுல அந்த தசமஸ்கந்தத்தையே தனியா எடுத்திருக்கிற போது இதுல இது மட்டுமே 2644 ஸ்லோகங்கள் யாதவாபிதயம் இல்லையா. யாதவாபிதயம் தசமஸ்கந்தத்துடைய ஒரு இதுன்னு சொன்னோம். அதுக்கு கிட்டத்தட்ட 2644 ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் பாருங்க. அதுல 1300 இருந்து இதுல 2600 ஆக்கினார். அதுல 12 ஸ்கந்தம்னா இதுல வந்து 24 சர்க்கம் ஆக்கினார். இப்படி எல்லாத்தையும் டபுள் பண்ணி காமிச்சார். அது மாதிரி அவனுடைய குணங்களை வந்து அப்படி நம்மளுக்காக காமிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். அதுல எல்லாத்தையும் நாம பார்க்க முடியாது, ஒரு சிலதை மட்டும் பார்த்தோம். நேத்தே சுவாமி அந்த இதை சொன்னார், காளிய ரத்தனத்தை பத்தி எவ்வளவு அழகா. அதுல வந்து சந்தமிகு தமிழ் மறைவான் வந்து தமிழ்ல மட்டும் இல்ல, சம்ஸ்கிருதத்திலயும் எவ்வளவு சந்தஸ், என்ன ஒரு விருத்தம் இல்லையா. அவர் வந்து எவ்வளவு ஒரு சங்கீதத்திலேயே நைபுண்ணியம் உள்ளவர் அப்படின்றதே அதுல காமிச்சார் இல்லையா. ஒரு விருத்தம் மாறாம அதனுடைய வந்து ராகம் லயம் 2 சொல்லுவா இல்லையா, அந்த லயம் மாறாம கொடுத்துன்னு வர்றார் சுவாமி தேசிகன். அப்படி இருக்கிற போது அது நேத்து சுவாமி சொன்னார். இன்னைக்கு அந்த கோவர்தனோத்தரணம் இந்த 6வது 7வது சர்க்கங்கள் யாதவாபிதயம். 6வது சர்க்கத்திலேயே இது ஆரம்பிச்சுடுது. இந்திரனுடைய கோபம் வந்து இந்திரனுடைய அந்த இந்திரன் உற்சவம் பண்றான், வருஷா வருஷம் ஒவ்வொரு சம்பத்சரம் இந்திரோத்சவம்னு ஒண்ணு பண்றான். பர்ஜன்யங்களுக்கெல்லாம் அவன் தான் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இது பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரா அந்த கோகுலத்துல ஆயர்பாடியில. அந்த ஆய்ப்பாடியில பண்ணிட்டு இருக்கிற போது இவன் கிருஷ்ணன் என்ன சொல்றான், அவன் அப்பதான் வந்து இதெல்லாம் ஏத்துட்டுதான் அவன் மழை தருவான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், இவாளுக்கெல்லாம் நம்பிக்கை. அவனுக்கு வந்து அதுவே ஒரு கர்வமா ஆயிட்டான் இந்திரனுக்கு. இவர் சொன்னார், நான் இல்லாத போது இருந்தா சரி, நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், இதே ஆய்ப்பாடியில இருந்துட்டு இருக்கேன், இப்ப கூட வந்து இவா இந்த பூஜை பண்ணாதான் அவன் கொடுப்பானா அப்படின்னு அவனுக்கு ஒரு கர்வம் இருக்கா சார், அதை பங்கம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றார், சரி இந்த கோவர்தனம் இருக்கு, நீங்களாம் பர்ஜன்யங்களுக்கெல்லாம் அதிபதி, அவன் தேவதை இருக்கட்டும், அவர் தேவதையா இருக்கட்டும், ஆனா நமக்கு நித்தியப்படியில நமக்கு பிரத்யட்சமான தெய்வம் எது, இந்த கோவர்தன். இந்த கோவர்தனத்தான் நம்ம மாடுகள்லாம் போய் மேயறது, அதுலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிறது, அதுலதான் தானியங்கள் விளையிறது. அப்படி பார்த்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு பிரத்யட்சமா கிடைக்கிற ஒரு தெய்வமா கொடுக்குற தெய்வமா இது இருக்கிற போது இதை விட்டுட்டு இன்னும் எங்கேயோ இருக்கான் இந்திரன், அவனால பண்ணணும்னு சொல்றீங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவன் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியல. அவள் ஒன்னேன்னு புரிஞ்சுது, கிருஷ்ணன் சொன்னா அதுதான் சாசனம். என்ன சொல்றான்றது இருக்கட்டும், யார் சொல்றான்றது முக்கியம் இல்லையா. அதனால வந்து பக்தி விலட்சண்யம். அதனால கிருஷ்ணன் சொன்னான் அதுதான் நமக்கு சாசனம், சோ அது மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுடுறா. இதெல்லாம் வந்து 6வது அத்தியாயத்திலேயே ஆரம்பிச்சுடுறது.
இதுக்கான அந்த உற்சவத்தை எல்லாம் நிறுத்துறான். இவன் இந்த இந்திரனுக்கு பண்ண உற்சவத்தை எல்லாம் நிறுத்திட்டு எல்லாமே இவனுக்கு கோவர்தனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதெல்லாம் 6வது அத்தியாயத்துல ஆயிடுறது. 7வது அத்தியாயத்துல பிரதானமா இந்த இது நடக்கிறது. 7வது சர்க்கத்துல கோவர்தனோத்தரணம் அங்கதான் நடக்கிறது. 109 ஸ்லோகங்கள். இதுல அத்தனை ஸ்லோகங்கள் நம்ம பார்க்க முடியாட்டால் ஏதோ சில ஸ்லோகங்கள் இதுல ரொம்ப வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும். அந்த மலையை பத்தி வர்ணனையே ஒரு இது முழுக்க போயிட்டு கிட்டத்தட்ட 28 ஸ்லோகம் வெறும் மலையுடைய வர்ணனை மட்டும். அந்த மந்தமானது எப்படி வீசித்து, அந்த மலைகள்லாம் எப்படி இருந்தது, எவ்வளவு பச்சை பசேல்ல இருந்தாங்க, எப்படி எல்லாம் அந்த ஸ்தாவரங்கள்லாம் வளர்ந்துருந்தது, செழிப்போட இருந்தது. அதெல்லாம் அந்த அந்த ஆடு மாடுகள்லாம் எப்படி அது மேய்ஞ்சுன்னு வருது, எல்லாத்துக்கும் ஒரு நோய் நொடி இல்லாம எப்படி அந்த இதுல இருந்து அங்க இருக்கிற செடி கொடிகள்ல இருந்து அந்த வர காத்து எவ்வளவு நோய் நொடி இல்லாம ரோகம் இல்லாம காப்பாத்தி இப்படி எல்லாம் நிறைய பண்ணிட்டே வர்றார், வர்ணனை பண்ணிட்டே வர்றார். இருந்தாலும் அதுல சில ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துப்போம். இதை பெரியாழ்வார் என்ன பண்ணார், ஒரு திராவிட பாஷையில ஒரு தசமஸ்கந்தம் பண்ணினார். ஆரம்பத்திலேருந்து சீதக்கடவுள் அமுதன்ன தேவகின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு தாளாட்டி பாலாட்டி, அவனுக்கு குளிப்பாட்டி, அவனுக்கு பூச்சூட்டி, அவனுக்கு காப்பிடல் பண்ணி, அவனுக்கு அவன் பண்ணின லீலைகள் எல்லாம் பாடி, அவன் மேல வந்த என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம ஃபேஸ் பண்ணி இப்படி எல்லாம் அவன் அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். முழுக்க 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 அனுபவிச்சு அவனை பிரிஞ்சிருக்கிற அதுல இருந்து தன்னுடைய விரகதாபத்தையும் காமிச்சு தன்னையே தேவகியாவும் பாவிச்சண்டு, யசோதையாவும் பாவிச்சண்டு, பல பிரகாரத்துல இந்த தசமஸ்கந்த முழுக்க தான் சொல்லிட்டார். 400 இதுல பாசுரங்கள்ல 5 பத்துல 4.5 தசகத்து 4.5 பத்துல அது எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டார். அப்படி அந்த தசமஸ்கந்தத்துல ஒரு தசகம் என்ன ஆகுது, 355ஆம் தசகமா, அதுல அட்டுகுவி அப்படின்ற ஒரு சோற்று பெருப்பதம்ன்ற ஒரு தசகம் போற கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு முடியற மாதிரி ஒரு தசகம் பண்ணினார். இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய வாழ்தநாமத்தில் என்ன சொல்றோம், கலியனுடைய கருத்துடையோன்னு சொன்னோம், கரியனுடைய கொண்ட கருத்துடையோன்னு சொன்னோம். அப்புறம் நாள்பாட்டு பாடுற வகுலாபரண பெருமாள் தமிழ் வாசி இருந்தனால இப்படிலாம் சொன்னோம். ஆனா அவர் எல்லா ஆழ்வாரையும் இது பண்ணிருக்காரு. திருமங்கை ஆழ்வாரை பத்தி எப்படி ஃபாலோ பண்றாருன்னு தனியா சொல்லலாம். அது மாதிரி பெரியாழ்வாரை பத்தி பாடியிருக்கான்றது எவ்வளவு நிறைய சொல்லலாம். அவருடைய இந்த யாதவா பிதத்தை மட்டும் எடுத்துட்டாலே சொல்றேன். அதுல இந்த கோவர்தனோத்தரணம் 7வது சர்க்கத்தை பாடுற போது அழகா அதுல பெரியாழ்வார் என்னெல்லாம் பாடி காமிச்சாரோ அதெல்லாம் இதுலயும் யாதவா பிதத்துல அவர் கொடுத்துருக்காரு சுவாமி தேசிகன். அதுல முதல் பாட்டு, அட்டுக்கு விஷோற்று பொறுப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலருமடங்க கொட்டத்துற்றி மாறி பகை கொணர்ந்த பொறுமாகடல் மன்னன் பொறுத்தமலை கொட்டத்தடங்கன் மடமான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குறமகளிர் கொட்டத் தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம் இது. இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் ஃபாலோ பண்றார். தன்னுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் இதை எடுத்துக்கிறார். இப்போ இவன் என்ன பண்ணா, இந்த இந்திரனுடைய பூஜையை நிறுத்தின உடனே அவனுக்கு நல்ல கோபம் வந்துடுறது. அவன் உடனே தன்னுடைய வித்தை அனுப்பிச்சு மேகங்களை அனுப்பிச்சு எல்லாம் மழையை கொட்ட வைக்கிறான். குளுமையா இருந்தாலும் கல்மாரி காத்தவன் இல்லையாம, அதனால கல் மாதிரி பொழிய வைக்கிறானா. அப்போ இவாள்லாம் போய் சரணாகதி பண்றான். அவளுக்கு கிருஷ்ணன் சொன்னதை கேட்டுதான் இதெல்லாம் பண்ணினான், அந்த இத்தை நிறுத்தினான். இப்போ அவனே தானே சரண். அதனால கிருஷ்ணன்ட்ட போய் சரணடைகிறாள், அவன் தான் காப்பாத்தணும் அப்படின்னு. கிருஷ்ணன் பலராமன் அப்ப பேசுறானா, நமக்கு 1000 ஆயுதங்கள், அவனும் ஆயுதத்தை எடுக்காதவன்லாம் இல்ல, அப்புறமும் சொல்ல போறான். அதனால என்ன வேணா லீல பண்ண முடியும். ஆனா பலராமன்ட்ட சொல்றானா, நம்ம இப்போ ஆயுதங்கள் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தினால இவாளுக்கு இந்த துக்கம் இப்ப வந்ததோ, இந்த ஒரு ப்ராப்ளம் இப்ப இவாளுக்கு வந்திருக்கோ, அதையே எடுத்து நாம காப்பாற்றுவோம், அதை வச்சுட்டு அப்படின்ட்டு இந்த மலையை நான் இவாளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணினேன், அதை நான் சொல்லி சொன்னதானே இந்திரனுடைய கோபம். அந்த மலையை வச்சே இவாளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மலையையே கோவர்தனம் அந்த இதையே மலையே எடுத்து காப்பாத்துறானா. எல்லாம் படங்கள்ல பாத்துருவான், இப்படி எல்லாம் காமிக்கிறதா, இப்படிலாம் இல்ல. அவர் வீரராகவியம் அப்படிங்கறதா நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் நமக்கு ஒரு இது வியாக்கியானம். அழகாவே எழுதுறார். இடக்கையில சுண்டு விரல்ல தான் தாங்கினான் அப்படின்னு. சுவாமி தேசிகன் எப்படி எல்லாம் இருந்த கை இருந்தது, அவன் அந்த கோவர்தனத்தை தூக்கி நிறுத்தின போது எப்படி அவனுடைய கை பாவம் எப்படி இருந்ததுலாம் ஸ்லோகத்தை காமிக்க போறாரு 7வது சர்க்கத்துல. அதை வச்சு வீரராகவியம் நம்ம வைஷ்ணவபரமா நம்ம தேசிக சம்பிரதாயத்தை ஒட்டி அதையே ஃபாலோ பண்றாரு. அதனால இப்போ நம்மளுக்கு வியாக்கியானம்னு இருக்கிறது இது ஸ்லோக ரூபமா இருக்கு. நம்ம யாதவா பிதம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வீரராகவியம் இருக்கிற இது வியாக்கியானம் இதை ஒட்டி வந்தது அப்படி இல்லையா. அப்போ அதுல ஒரு ஸ்லோகம் என்ன பண்றான், இந்த மலையினால கோவர்தன மலையினால இவாளுக்கெல்லாம் வந்த சோகத்தை அந்த மலையை கொண்டே தீர்க்கணும் அப்படின்றதுனால அவன் எடுக்கிறானா. அந்த மலை எப்படி இருந்ததா,
மேருமலை மாதிரி இருந்ததாம். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, மேருமலை எப்படி இருக்குமா, கீழே குறுகியும் மேல அகண்டும் இருக்குமா மேருமலை. ஆனா இது அப்படி இல்லை, இது வந்து மிச்ச மலைகள் போலதானே இருக்கு, மேல குறுகியும் கீழே அகண்டும் தானே இருக்கு அப்படின்ட்டு இதை இப்படியே மலையை பெயர்த்தெடுத்து அதை கவுத்து பிடிச்சுட்டு தாங்கறானா தன்னுடைய சுண்டு விரல்ல, இடதுகை சுண்டு விரல்ல இந்த கண்ணன். அதை சொல்றார், எதர்ச்சனாதாபதிபம் பிரசக்தா தேனைவ கோபால கணஸ்ய குப்திம் அரோச்சயது கர்த்துமசேஷ கோப்தா ராமேன சமந்திரிய ரதாங்கபாணிஹி அப்படின்னார். இந்த கோக்களையும் கோபாலர்களையும் ரட்சிக்கிறதுக்காக இந்த மலையை எடுத்தான். மேருமலை போன்ற அவ்வளோ ஒரு பெரிய மலையை கவுத்தெடுத்து குடைமாறி பிடித்துக் கொண்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கப்புறம் சலீலயா மேரிமி வத்விதீயம் கோவர்தனம் கோபகுல பிரதீபா நவப்ரரூடம் நிகிதைகஸ்தா ஆகோ நலஸ்தம்பம் விபோஜஹார. அது எப்படி எடுத்தானா, ரொம்ப சிரமப்பட்டு பிரயத்தனப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஒரு அன்னைக்கு வளர்ந்த அப்ப வளர்ந்த ஒரு புல், அந்த புல்லை கிள்றதுக்கு பிடுங்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கும், ஈரமான தரையில அப்போது வளர்ந்த ஒரு சின்ன புல்லு, அந்த புல்லை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசம் வேணுமோ அந்த பிரயாசம் தான் எடுத்தானா. அப்படி இந்த மலையை வந்து ஒரு புல் எடுக்கிற மாதிரி எடுத்து அதை வந்து கவுத்து பிடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றார். அதான் நவப்ரரூடம் ஹிதைகஸ்தா நாகோ நலஸ்தம்பம் விபோஜஹார. அந்த நலப்புள்ள எப்படி எடுக்கும், ஒரு ஆண் எடுக்கிற மாதிரி இல்ல, ஒரு யானை வலிமை உள்ளவன் எப்படி அது வந்து அந்த நலப்புள்ள எடுக்கணும்னா எவ்வளவு வந்து ஒரு இது இல்லாம எடுக்குமோ, பிரயத்தனம் கஷ்டம் இல்லாம எடுக்குமோ, அப்படி இவன் வந்து கண்ணனானவன் அந்த புல்லை எடுத்தான். அந்த மேருமலையை ஒத்ததான அந்த கோவர்தனத்தை பிடிங்கி தன்னுடைய கையில வச்சிருந்தான் அப்படின்னு சாச்சார். அது எப்படி சாச்சான்ங்கிறதுக்கும் பிரமாணம் சொல்றார். அதோ முகாவஸ்தித மேருகல்பம் சைலம் தமுராய சரண்ய கோபா உதஞ்சயன்னே சத்வரமூர்த்வம் மூலம் சக்ரே மகேந்திரம் ஷமிதார்த்த கர்ப்பம். மேருமலை வந்து எப்படி முன்னாடி சொன்னோம், கீழே சிறுத்தும் மேல அகனும் இருக்கும். இது வந்து மிச்ச மலைகள் போலவே இருந்தது. அதனால அந்த மலையை வந்து உடனே கீழ்பாகத்தை மேல இருக்கும்படி நிமிர்த்தி அந்த க்ஷணமே இது இப்படி எடுத்த உடனேவே எவ்வளவு பெரிய வேலை, இதை வந்து ரொம்ப அனாயாசமா இவன் பணத்தால அந்த க்ஷணமே இந்திரனுக்கு கர்வம் அடங்கித்தான் இதை பார்த்த உடனேவே. இருந்தாலும் அவனுடைய பிராரத்த வசாத்து, அவனுடைய கர்ம வசாத்து அவன் வந்து இன்னும் அனுபவிக்கணுமே, அதனால வந்து அவமானப்படுறதுக்காக அவன் வந்து அப்படியே அவன் மழையை நிறுத்தல. இதை வந்து இவர் காமிக்கிறார். ஆழ்வார், செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாம் இவரல்ல இந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படின்னு இப்படி பிடிச்ச போது அந்த கொடை மாதிரி அதை வந்து அதனாலதான் கோவர்தனன் கொட்டக்கூடியன்னு ஒன்று சொன்னார். அது கவுத்து பிடிச்ச உடனே என்ன ஆயிடுது, கூறான பாகம் கீழே இருக்கவே, மேலான பாகம் அகண்ட பாகம் மேல இருக்கவே கொடை மாதிரி இருந்துதான். அது எப்படி இருந்துதான், இந்த புஜமானது இவனுடைய புஜத்துல தாங்கிருக்கானே கண்ணன், அதை வந்து அந்த பூமியை தரிக்கிறது எது, ஆதிசேஷன் தன்னுடைய தலையில தரிச்சுருக்கான் இல்லையா, அத மாதிரி இருந்துதான். இவனுடைய விரல்கள்லாம் மடங்கி அந்த விரல்களே வந்து பணாமணிகளாக ஆச்சு அப்படின்னு காமிக்கிறார். பணாபிராம பிரசக்தாங்குலீகா பிரியாங்குராகவ்ய திஷங்க பாண்டுஹு புஜஸ்ததீயா கிரீனா பவாசே பூமண்டலேனைவ புஜங்கராஜா. புஜங்கராஜன் ஆதிசேஷன், அவன் எப்படி பூமண்டலத்தை தாங்குவானோ அத மாதிரி நம்ம கண்ணன் அந்த ஒரு விரல்ல பிடிச்சதானது அத மாதிரி இருந்தது. புஜங்கராஜன் ஆதிசேஷன் மலை இது இந்த பூமண்டலத்தை எப்படி தாங்கினானோ அத மாதிரி இருந்தது அப்படின்னு காமிக்கிறார். இது ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் எப்படி சொல்றார், படங்கள் பலவுமுடை பாம்பரையன் படர்பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரல் 5 மலர வைத்து தாமோதரன் தடவரை தாங்கு தடவரை தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதை 2 பேருக்கும் ஒத்துமை சொல்ற. ஆழ்வார் எப்படி சாச்சாரோ அதை ஒட்டியே நம்ம தேசிகனும் சுவாமி தேசிகனும் இதை எடுக்கிறார். அப்போ இது குடை போல் இருந்துன்னு சொன்னாலும் ஆயிட்டா, அது மேல வந்து அகண்டு இருந்தா மட்டும் ஆயிட்டா அப்படின்னா அது இல்ல. அது சுவாமி இன்னும் கொஞ்சம் காமிக்கிறார். ஆபுக்ன ரக்தாங்குலி பஞ்சரம் தது ரத்னோர்மிகா ரஷ்மி ஜலாசலாகமந்தஹ நவோதகக்ஷௌம விருத்தம் வியபாசீத் சத்ர பிரகாண்டம் ஹரிபாகுதண்டே. அதாவது இவன் வந்து கண்ணனுடைய புஜம் இப்படி தூக்கிட்டுக்கானே, இந்த இடம் தான் அவனுடைய இதுவான், அந்த காம்பு இருக்குமே கொடைக்கு, அது மாதிரி ஒரு காம்பாக இருந்தது. அந்த வளைந்து எல்லாம் கையெல்லாம் விரல்லாம் வளைஞ்சிருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த கொடைக்கு உட்பக்கம் இருக்கிற கூடு மாதிரி இருந்தது. அவனுடைய அந்த கணையாழி எல்லாம் போன்றதானே அது வந்து பிரகாசிச்சுதான், அதுல வர ஒளி அதனுடைய அறம் இருக்கு, அந்த இது கூட இருக்குமே கொடைக்கு, அத மாதிரி இருந்தது அப்படின்னு உருவகப்படுத்துறார் சுவாமி தேசிகன் அழகா. அதோட மட்டும் இல்ல, இந்த மேகமண்டலத்தில இருந்து வெற்றின்று பறக்கிறதே அந்த மின்னல்கள்லாம், அதெல்லாம் வந்து எவ்வளவு ஜொலிக்கும், அதுதான் ஒவ்வொன்றுக்கும் கம்பி மாதிரி இருந்துதான். அந்த ஜொலிச்சது வந்து அந்த கொடைக்கு எப்படி கம்பி இருக்குமோ அது மாதிரி அந்த
மலையில பிரகாசமா இருந்தது, ஜொலிச்சுட்டு இருந்தது. அதோட மட்டும் இல்ல, அந்த நீர் வழிஞ்சுட்டே இருந்து மழை பெஞ்சு அந்த மழையில இருந்து மேல கொட்டுறது இல்லையா, அதுவே ஒரு வெண் பட்டு சாத்தினா மாதிரி இருந்தது அந்த மலை கொடைக்கு. அப்படி சொல்றாரு அத. பானோஹரேர திரிபதி சகாசே பிரத்யஸ்ரவிந்திரேண முமுக்ஷிதானாம் பிரயுக்த முக்காத இவாசனீனாம் அப்படின்னு சொன்னார். அத ஆழ்வார் முன்னாடி என்ன சொல்லியிருக்கார்? சலமாமுகிற்பல் கணப்போர்க்களத்து சரமாரி பொழுந்தெங்கும் பூசலிட்டு நலிவானுர கேடகங்கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை அப்படின்னு சொன்னதை சுவாமி இப்படி இங்க சாதிச்சார். அதுக்கப்புறம் சரி, இவன் வந்து கவித்து வச்சுட்டான். ஒரே கரு மேகங்களா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு, எது பகல் எது ராத்திரின்னு தெரியல அவளுக்குலாம். சரி, அவளுக்கு எப்படி அந்தந்த காலத்துல சகாலத்துல அந்த காலத்துல பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு, அவளுக்கு எப்படி பகல் ராத்திரி எதுன்னு தெரிஞ்சாதானே பண்ண முடியுங்கிறதுக்கு இவன் என்ன பண்ணா, இவனுக்கே தானே சூரிய சந்திரர்கள் தானே இவனுடைய நேத்திரங்கள். அந்த ஒவ்வொரு காலத்தால என்ன பண்ணுவான், இந்த பகல் வேலை அப்படின்னாக்க சூரியனை இந்த இன்னொரு கண்ணை மறைச்சுன்னு சூரியன் ஆகிற கண்ணை திறப்பானா. அப்போ அந்த பிரகாசமா இருக்குமா. ராத்திரி வந்துருச்சுன்னு அவளை ராத்திரின்னு காமிக்கணும்னா சூரியன் ஆகிற கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை தெரிஞ்சாக்க குளுமை மட்டும் இருந்துட்டு போறது, இருட்டா இருக்க போறது, அந்த நிலவுடைய தன்மை மட்டும் இருக்கும் இல்லையா. இப்படி இந்த தன்னுடைய கண்களாகிற சூரிய சந்திரங்களை கொண்டே இவாளுக்கு இரவு பகல காமிச்சானாம் அந்த 7 நாளும் கண்ணன். அத சொல்றார். அலப்த சூரியேந்து கரப்பிரவேசே மூலே கிரே ராவசதாம் ஜனானாம் ஸ்வலோச்சன துவந்த விகார பேதானு நக்வந்தினான்யாதனுதே ஸ்மயா நாதஹ. இந்த நாதன் இப்படி அதை காமிச்சான், தன்னுடைய கண்களாகிய சூரிய சந்திரர்களை கொண்டே இரவு பகல் அவளுக்கு காட்டி கொடுத்தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு அழகா ஒரு உவமை சொல்றார், ஒரு ஒப்புமை. எதுக்கும்னா அந்த திருவாழி பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவாழிக்கும் இவன் அந்த கோவர்தன மலையை தூக்கினத்துக்கும் இந்த கோவர்தன மலைக்கும் திருவாழிக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத சுவாமி வந்து அழகா காமிக்கிறார். பிரபூததாரா பிரதிபன்ன சைத்தியம் காப்தாரமத்ரிம் பிரபுரத்புதானாம் சுதர்சனாதப்யதிகாமனைஷீத் பவித்ரதாம் பாணி சரோஜயோகாத் அப்படிங்கிற ஸ்லோகத்துல இந்த திருவாழிக்கு அதை விட ஜாஸ்தியா இந்த பவித்திரமாச்சாம் இந்த கோவர்தனம். எதனால என்ன, இந்த மழையுடைய தாரைகள் இருக்க, மழை வந்து கொட்டிகிட்டே இருக்கு, விடாம பெஞ்சிட்டு இருக்கு மழை 7 நாளும். அதுல அந்த தாரைகள்லாம் இருக்க, அதனால ஏற்பட்ட ஒரு குளிர்ச்சி. அதுக்கு சரி, இதுல எப்படி அதுல குளிர்ச்சி சொல்லியாச்சு. கோவர்தனத்துக்கு சூரியன் குளிர்ச்சியா இருக்க மாட்டானே, சூரியகோடி பிரகாசகன், அவன் எப்படி வந்து குளிர்ச்சி இருக்கும்னா, இந்த கூர்மைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சைத்தியத்துக்கு சைத்தியம்னா ஒண்ணு சீதளமா இருக்கிறதுன்னு ஒண்ணு, சைத்தியத்துக்கு கூர்மை கடினமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதை வச்சு சொன்னார், அந்த திருவாயில இருக்கிற கூர்மை அதுக்கும் சைத்தியம் இதுக்கும் சைத்தியம் அப்படின்னு ஒரு ஒற்றுமை சொன்னார். அர்த்தம் வேற, அந்த சைத்தியம் வேற இந்த சைத்தியம் வேற. அதுக்கப்புறம் பிராப்தாரம் அப்படின்ற ஒரு பிராப்தாரம்னு சொன்னார். பிராப்தாரம்னா மலைக்கு பிராப்தமான நீர்வீழ்ச்சிகள்னால ஒரு ஓசை, அந்த எப்பவும் மழை பெஞ்சாக்க சத்தம் இருந்துட்டே இருக்கு இல்லையா, 7 நாளும் கண்டினியூஸா அந்த ஓசை இருந்துட்டே இருக்கு. அந்த மழையினால் ஏற்பட்ட கோவர்தனத்தின் மேல பெய்த மழையினால ஏற்பட்ட ஒரு ஓசை, அது ஒரு ஒற்றுமை. சரி, அது வந்து எப்படி இந்த திருவாழிக்கு ஒற்றுமை ஆச்சு அப்படின்னா, பிராப்தாரம் அப்படிங்கிறது அறங்கள் அப்படின்னா இந்த ஒவ்வொன்னு இருக்கிற கனெக்ட் பண்றது, ஆரம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதேதான் இந்த ஸ்போக்ஸ்ன்னு சொல்றோமே, அதுதான். இந்த சக்கரத்துல என்ன இருக்கும், நடுவு வட்டம் இருக்கும், அதுல இருந்து ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகும் இல்லையா, அதனால பிராப்தாரம். இதுல பிராப்த அறம், அதுல வந்து பிராப்தாரம்ங்கிறது வந்து ஓசை அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரே பதத்தை வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் வந்து ஒற்றுமையை காமிச்சார். இதுக்கும் வந்து பிராப்தாரம், அதுக்கும் பிராப்த கோவர்தனத்துக்கும் பிராப்தாரம், அந்த இடத்துல ஓசை. இந்த திருவாழி பெருமாள் இருக்கிற திருவாழிக்கும் பிராப்தாரம், இந்த அறங்கள்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சார். அப்புறம் பவித்திரம் அப்படிங்கிற சப்தத்தினால திருவாழிக்கு பவித்திரம்னு ஒரு பேர் உண்டு. எதனாலன்னா அது எல்லாத்துலயும் சொல்றோம் இல்லையா, எல்லாருக்கும் வந்து திருவாழி இது நம்ம சங்க சக்கர லாஞ்சனங்கள்லாம் பண்றதுனால நம்மளுக்கு பவித்திரம் ஆகிறோம், நம்மளுக்கு சுத்தி ஆய்க்கிறது, சுத்தி வருது அப்படின்னுட்டு எல்லாரையும் சுத்தி பண்றதுனால அது பவித்திரமானது இந்த சக்கரம். அது இப்ப என்ன ஆச்சு, இந்த கோவர்தனம் என்ன ஆச்சுன்னா, பவிங்கிறது வந்து ஒரு வஜ்ராயுதம், இந்திரன்ட்ட இருக்கிறது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்திலேருந்து காப்பாத்தினதுனால இதுவும் பவித்திரமாச்சு, பவித்திரமான வேலை பண்ணாது கோவர்தனம் பவித்திரமாயிற்று அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிக்கிறார். ஆனா அந்த சக்கரத்தினால வந்து சுத்தி மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் இவருடைய சொரூபத்தினால அதை வளர்த்துட்டு இவன் வந்து தன்னை காப்பாத்திக்கணும் ஜீவன்கள். ஆனா இந்த கோவர்தனமானது இது தன்னுடைய தானே எல்லாரையும் பவித்திரமாக்கித்தான் தன்னுடைய வஜ்ராயுதத்திலேருந்து காப்பாத்தி வாழெல்லாம் காப்பாத்துது அப்படின்னு சொல்ற. கொஞ்சம் அவனை விட இது கொஞ்சம் இன்னும் உன்னத்தியை ஜாஸ்தி சொல்றார். இதை இளங்காழிக்கை எடுத்த மலை அப்படிங்கிறத திருவாழி மாதிரி எடுத்தது ஆழ்வார் காமிச்சதை இங்க சுவாமி காமிக்கிறார்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா அற்புதமா கோவிந்த பட்டாபிஷேகம் ஆச்சு. யாரு இந்திரன் வந்து பண்ணி வச்சான். ராமாவதாரத்துல பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்திரன் வந்ததாவே இல்லை. பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் வரான், 30 கோடி தேவர்களும் வரான். ஆனா இந்திரன் வரலையா. அது மனசுல ஒரு குறை இருந்துதான். எல்லாரும் இத்தனை பேர் வந்திருக்கா லோகத்துல, ஒருத்தர் விடாம இந்திரன் மட்டும் வரலையே. சரி சொல்லிட்டு அவனை பிரத்யேகமா அவரை வச்சு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் எம்பெருமான். அதுக்காக இங்க வந்து கோவர்தன இத லீலையை பண்ணி கடைசியில் அவனே வந்து அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறான்னா இந்திரன். அதுல எப்படி இருந்ததா, கண்ணனோட கரஸ்பர்ஷம் அது கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வெக்கப்பட்டு தன்னுடைய பலம்லாம் குந்தி போய் வந்து கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். அதுக்கு முன்னாடி ஒரு பட்டாபிஷேகம் பண்றான் மலைக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். எப்படின்னா, எப்ப வந்து பெருமானுடைய கரஸ்பர்ஷம் பட்டுதோ அதை விட அந்த வந்து ஸ்பர்ஷம் வேற யாருக்கும் படலையே. அதனால ரொம்ப உன்னதி இந்த இதுக்கு ஆச்சு, இந்த மலைக்கு கோவர்தனத்துக்கு. அதனாலேயே இதுக்கு பெருமை ஜாஸ்தியானதுனால அதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவன் பொழிஞ்ச தீர்த்தமானது அதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் போல அமைஞ்சது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். முகுந்த ஹஸ்தாம்புருஹாதிரோஹாத் பிராப்த ஸ்ரீயம் மேரு முகைரலப்யாம் வர்ஷாபதேசேன கிரீஷலேபே இவாபிஷேகம். மேருமலைக்கு கூட இந்த பெருமை கிடைக்கல, ஆனா கோவர்தனத்துக்கு கிடைச்சது. 7 நாள் சுவாமிகிட்டேந்து விலகாம 7 நாள் இவனுடைய கரஸ்பர்சத்திலேயே வந்து இந்த கோவர்தனம் இருந்ததுனால அதற்கு அந்த கோவர்தனத்துக்கு முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணினானா. அதுக்கப்புறம் தான் இவன் கோவிந்தனுக்கே ஆச்சு அப்படின்றார். இது ரசமா. அதுக்கப்புறம் இந்த அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துல ஒரு கிருஷ்ண மேகமானது பல கிருஷ்ண மேகங்களை தடுத்துதான், அழிச்சுதான். எப்படின்னா, ஒரு கிருஷ்ண மேகம் என்ன, இவன் கிருஷ்ணன்கிற மேகம் கருமை நிற கண்ணன் இல்லையா. ஆனால கிருஷ்ண நிறமான இந்த கண்ணன் மேகசியாமலன். இந்த கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ண மேகமானது, இவன் ஒரு கிருஷ்ண மேகம். இது மேல வந்து எத்தனை ஆயிரம் பல்லாயிரக்கணக்கான மேகங்களை அனுப்பிதான் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த சோகத்தை உண்டு பண்ணினான் இந்திரன். ஆனால் இந்த ஒரு கிருஷ்ண மேகமானது இந்த ஒரு கோவர்தன மலையை கொடையா பிடிச்சு அத்தனை கிருஷ்ண மேகங்களையும் அழிச்சது அப்படின்னு காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆச்சு. பார்த்தா ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவனும் ஒன்னும் அசரதா தெரியல. கிருஷ்ணனும் இந்த கோவர்தனத்தை பிடிச்சுட்டே இருக்கான். இந்த மழையானது கொஞ்சண்டே இருந்து ஒரு பக்கத்துல பார்த்தான், சரி இனிமே நமக்கு ஆறுதில்லை அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய கர்வம் அடங்கி இவன் வந்து தன்னுடைய வெக்கப்படுறான். என்ன அப்படின்னா, தன்னை நிந்திச்சுக்கிறானா. ஒரு ஒரு ஆய்ப்பாடி, ஒரு சேரி, இந்த சேரிக்கு கூட நம்மளுடைய பலம் ஒன்னும் செல்லுபடி ஆகலையே, இது என்ன வேண்டிய நமக்குன்னு எப்படி விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட போறார். அவர் ஒரு ராஜா தானே, விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷானதுக்கு முன்னாடி அவர் ராஜா இருந்தார். அவர் இந்த வசிஷ்டரை போற போது அங்க இருக்கிற பசுவை அவன்ட்டு அந்த பசு எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டு இருந்தது. விஸ்வாமித்திரர் இவருக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் அதிதி சத்காரம் எல்லாம் பண்ணார். அதை கட்டி இவருக்கு ஆசை வந்துருது விஸ்வாமித்திரர். ஏன்னா நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து ராஜாட்ட தான் இருக்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதெல்லாம் காமிச்சு இந்த பசு இவ்வளவு கொடுக்கறது, இந்த பசு எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கிறார். அப்போ வசிஷ்டர் அது முடியாது, அதை வச்சுதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஓட்டிட்டு இருக்கேன் ஜீவனத்தை. ஜீவனா இவனுடைய ஜீவனம் இல்லை, இவர் பண்ண யஜ்ஞ ஆகாதிகள்லாம் அவருக்கு அதான மூச்சு, அதான் ஜீவனம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தர முடியாதுங்கிற. இவன் வந்து கோபம் வந்துடுது, அதை வலுக்கட்டாயமா அதை பிடிங்கிட்டு வரான். அப்ப வந்து இந்த விஸ்வாமித்திரரானவர் அதை பிடிங்கிட்டு வர்றார். அப்போ அந்த காமதேவன் அந்த பசுவான சொல்றது, இவர் வந்து வசிஷ்டரை பார்த்து அழகுது, என்னை இப்படி விட்டுட்டீங்களே, என்ன நிர்கதியா, ஒரு நியமனம் பண்ணுங்க, நான் இவளெல்லாம் அழிக்கிறேன், இத்தனை வீரர்களை அழிக்கிறேன் அப்படின்னு. அதுபடி ஆகட்டம் பண்ணுங்கிறார். உடனே தன்னுடைய இதுல இருந்தெல்லாம் மேய்ச்சர்கள் அப்படின்னு சொல்ற பல வீரர்கள் எல்லாம் அனுப்புறது, தன்னுடைய ஒரு சுவாசத்தினால, மூச்சு காத்தினால. அப்புறம் இதெல்லாம் இது நடக்கிறது, சண்டை நடக்கிறது. இவர் ஒவ்வொரு தரம் போறார், இன்னும் கொஞ்சம் சக்தியை சம்பாரிச்சுன்னு வரார், சிவனை பார்த்து இது பண்றாரு, அத்தனை வரங்களை வாங்கிட்டு வர்றார், நிறைய ஆயுதங்கள் சக்தி எல்லாம் எல்லாத்தையும் சம்பாரிச்சுன்னு வந்துட்டு இங்க வந்து எல்லாத்தையும் வந்து வீணா போயிடுது. கடைசியில சொல்றார், இந்த ஒரு தண்டம், இந்த இவருடைய இது இருக்கு, பிரம்ம தண்டம், தபசுக்கு வச்சிருக்கிற தண்டம் இருக்கு, அந்த ஒரு தண்டத்தினால இவர் போட்ட பிரம்மாஸ்திரத்தை கூட அழிச்சுடுறார் இந்த வசிஷ்டர். அப்போ அவர் விஸ்வாமித்திரர் சொல்றார், திக் பலம் கத்திரிய பலம் பிரம்மதேஜோ பலம் அப்படின்னு. அந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தியானது. என்ன இது, என்னுடைய பலம்னா என்ன, கத்திரிய பலம்னா என்ன, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. பிரம்மதேஜோ பலம் அவருடைய பிரம்மதேசம் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே, ஒரு பிரம்மதண்டத்தை வச்சுன்னு என்ன இத்தனை அழிச்சுட்டாரு அப்படின்னு தன்னை தானே எப்படி விஸ்வாமித்திரர் நிந்திச்சுக்கிறாரோ, அத மாதிரி இந்த இடத்துல இந்திரன் வந்து சொல்றானா, என்ன ஒரு சேரி கும்பல், இதை என்ன அழிக்கிறதுக்கு என்னால என்னுடைய பலம் எதுவும் வந்து வஜ்ராயுதமோ என்னுடைய பலமோ எதுவுமே செல்லுபடி ஆகல, இனிமே என்ன பிரயோஜனம், நான் இதுவா இருந்த பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெக்கம் தன்னுடைய கர்வம் அடங்கி இங்க பெருமாளை சேவிக்கிறதுக்காக கீழே வரான். அதை சொல்றார், வர்ஜோபமர்த்தே சுரேந்திரா ஸ்வயம் மிருதோபத்ரபயாபியாச துனோதி மாம் இந்திரபதம் துரந்தம் கிம் பௌருஷம் கேவல மித்ய துக்காத் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இறங்கி எம்பெருமான்ட்ட வந்து அபராத க்ஷமாபணம் பண்றான். ஆனா இவனுக்கு ஒரு மனசுல என்ன ஒரு
மனசுக்குள்ள மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளோ வந்து நாம பண்ணின மழைகள்லாம் தடுத்து அந்த கோபாலர்களை கோக்களையும் கோபாலர்களையும் காப்பாத்துறதுக்காக இவ்வளோ பண்ணாரே தவிர என் மேல ஒரு கோபம் இல்லையா, இல்லைன்னா ஒரு கணத்துல என்ன அழிச்சிருக்கலாமே. இவ்வளவு பண்ணவர் என்ன வந்து அழிக்கல இல்லையா, ஆனால் இன்னமும் என் மேல பிரீத்தி வச்சிருக்காரு. ஏன்னா அது அவருக்கு உத்தேசமும் இல்லை, இவனை கர்ப்பத்தை அடக்கணும்ன்றதானே தவிர மிச்ச ராட்சா எல்லாம் அடைக்கிற மாதிரி இவனுக்கு ஒன்னும் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, கர்ப்பபங்கம் மட்டும் பண்ணணும்ன்றதான். அதனால என் மேல இன்னும் பிரீத்தி இருக்கும், நாம போயிட்டு அவரை அபராத க்ஷபாவனம் பண்ணிப்போம் அப்படின்னு கீழே இறங்கி வரான். அவன் வந்து அப்பதான் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான், நான் வந்து கோவிந்தமுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். கோவிந்த பட்டாபிஷேகம் அதெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த 7 நாள் முடிஞ்சிருது இல்லையா, அவன் இந்திரனுக்கு கிழமை வந்துட்டா இனிமே மேகங்கள்லாம் திரும்ப போயிடுத்து இந்த மலையை திரும்ப கவிழ்த்து அதனுடைய ஸ்வஸ்தானத்துல வைக்கிறார். அது எப்படி இருந்ததோ அப்படியே வைக்கிறானா, அதை கூட அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். உத்க்ஷிப்யமானஹ பரிவர்த்தியமானஹ சம்ஸ்தாப்யமானோபி ததைவ பூயஹ சதஸ்ய சங்கல்ப வசேன பேஜே ஷைதோ ந ஷைதில்ய கதா பிரசங்கம். இவ்வளவு தூரம் முன்னாடி பேர்த்து எடுத்திருக்கார். 7 நாள் இந்த மழையிலையும் இடி மின்னல்கள்லையும் அதை வச்சிருக்காரு. 7 நாள் தலைகீழ் கவுத்து திரும்ப அதே இடத்துல வைக்கிறார். ஒரு சில்லு சிதறல் இல்லாம அப்படியே திரும்ப வச்சார். அதனுடைய அழகு அதனுடைய பிரபை மாறாம அப்படியே திரும்ப வச்சார் அப்படின்னு அதையும் வந்து அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்திரன் வந்து நான் பட்டாபிஷேகம்லாம் எல்லாம் பண்றான். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் ஆன உடனே அவன் திரும்ப வந்து மழை நின்று எல்லாம் திரும்ப வந்து பழையபடி ஒரு பிரகாசம் வந்துடுது அந்த ஆயர்பாடிக்கு. அப்பதான் குழந்தைகள்லாம் ஒவ்வொன்னா இத்தனை நாள் எல்லாம் வந்து அது வந்து இவனுடைய பந்தோபஸ்திரம் எல்லாம் இருந்தது. அப்ப இவனுடைய கை வலிக்குமே, இத்தனை நாள் களைப்பு வந்திருக்குமே, டயர்டா, அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் வச்சு அவ வேலை ஆயிடுச்சு இல்லையா. இப்ப நாம எல்லாம் பண்ற மாதிரி வேலை யாராலும் பண்ணிட்டே இருப்பான், நல்லா தெரியும் உள்ள வேலை பண்ணிட்டு இருக்கான்னு. அப்ப நாம போய் அவட்ட ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க மாட்டோம். வேலை முடிஞ்சா வந்து உட்காந்தவொடனே ரொம்ப உனக்கு டயர்டா இருக்கா அப்படின்னு அப்ப கேட்போம் இல்லையா, இல்ல போய் பாத்துக்கலாமான்னு. அது இல்லை. அது மாதிரி கண்ணன் இதெல்லாம் பண்ணிட்டான். பண்ணி வைக்கணும். அந்த கோபாலர்கள்லாம் கேட்கறாளாம், ஏன்பா 7 நாளா நீ கையிலேயே தூக்கி வச்சு நின்று இவ்வளவு பெரிய மலைய உனக்கு கை வெளிக்கலையா கண்ணா அப்படின்னு அப்ப கேட்கறாளாம். அதை கூட சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் அந்த இடத்துல. கச்சின்ன கிண்ணோசி வகன்கிரீந்திரம் கச்சின்ன விப்ளாயதி பாணி பத்தம் இதி பிரவாணாஹா சுகிருதோ முகுந்தம் பர்யாகுலாஹ பஸ்பிருசங்கமங்கம் அப்படின்னு. ஆமா ஆச்சா, அதனால வந்து உனக்கு கை வலிக்கலையா அப்படின்னு இப்ப ஒருத்தரா கேட்கறான். அந்த குழந்தை எல்லாம் கேட்கறதா. இத வந்து ரொம்ப சுவாமி அனுபவிக்கிறார். இத ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். குடியேறி செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம். என்னது முன்னாடி இது தூக்குறது ஒரு லீல, அதுக்கப்புறம் தூக்கி கவுத்து வேற வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் 7 நாள் இப்படி களைப்பே இல்லாம இருக்கான். என்னன்னு ஒரு சம்பிரதம், ஒரு மாயையோ அப்படின்னு பிரமிக்கிறாளாம். இத ஆழ்வார் சொன்னது அதான் இங்க சொல்ற. அதனால வந்து செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில, அதனுடைய அப்படியே மாறாம ரேகை மாறாம எல்லாம் அப்படியே இருக்கு. வாடிட்டு ஒரு வாட்டம் கூட அப்பா கையெல்லாம் உதறிப்போம் இல்லையா, முடிச்சோம் 7 நாள் ஆனே பாடி கீழே வச்சோம் அப்படின்ட்டு எப்படா கீழே வைப்போம் ஆயிடுதுன்னு. அதெல்லாம் இல்ல, அந்த ஒரு வாட்டமும் இல்லையே. என்ன வடிவேறு திருவுகீர் முந்துமில, ஒரு முகத்திலையும் ஒரு திருமுக மண்டலத்துல பிரகாசம் முன்னாடி எப்ப இருந்தோ அதே பிரகாசம் இப்போ இருக்கு. திரும்ப வெண்ணைக்கு நாளே போறான், திருட போறான், கோபிகள் கிட்ட பொண்ணு போறான், இதான் பண்ண போறான் அவன். இப்படி இல்லையேன்னு திரும்ப அத்புதம் அத்புதம் அப்படின்னு ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறாரு. அதை இங்க சுவாமி காட்டினார். இதுல ரொம்ப அழகா பெரிய ஆச்சாரியன் சொல்லுவார் ஒரு விஷயம். ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிற போது நமக்கு எப்ப களைப்பு வரும் அப்படின்னா, ஒண்ணு அத வந்து பண்றதுக்கு வேற யாரானு இருக்கணும், அதே வேலையை பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு வேலை இருக்கணும். அப்ப நமக்கு தோணும், அவன் இருக்கான், அவன் இந்த வேலையை வாங்கி பண்ணக்கூடாதா, நானே பண்ணிட்டு இருக்கணுமா இல்லையா அப்படின்னு தோணும். ஆனா அப்படிலாம் இங்க ஒத்தருமே இல்லை. ரெண்டாவது, அப்படியே யாரானு இருந்தாலும் நாம் பண்ணக்கூடிய வேலை அவனால பண்ணக்கூடியதும் இல்லை. இத பண்றதுக்கு ஆளும் இல்லை, நாம் பண்ணிக்கிற பிரகாரத்துல பண்றதுக்கும் ஆள் இல்லை. அப்படி இருக்கிற போது நாம தானே பண்ணி ஆனோம் அப்படின்னா அது களைப்பு வராது. ராத்திரியே ஒரு மாமி இருந்தான்னா நாம தானே வந்து நம்ம பண்ற வேலையை அந்த அம்மா பண்ற வேலையை மிச்சவெல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்ற போது அந்த அம்மாவுக்கு களைப்பு வருதோ, ஒரு ஒரு இது தோன்றதோ, டயர்ட்னஸ் தோன்றதோ அவளுக்கு வந்து தோணாது. நம்ம தான் பண்ணி ஆனோம், எப்படியா இருந்தாலும் வேற யார் பண்ணுவான் அந்த வேலையை, உற்சாகமா பண்றா இல்லையா. அத மாதிரி இவன் கண்ணன், அவன் அதை தெரிஞ்சவன். இவன் பண்ணில யார் பண்ணிட முடியும், நான் தான் பண்ணணும், தான் தான் ரட்சகன் இவாளுக்கெல்லாம் தெரியுது, தன்னுடைய வேலை இன்னொருத்தர் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால அவனுக்கு களைப்பே தோணலை அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருந்துதான் இதுல எத்திராஜ சப்ததியில சுவாமி தேசிகன் காமிக்கிறார். எஸ்ய சாரஸ்வதம் சோதோ புகழாமோத வாசினம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சகாரிம்தம் உபாஸ்மகே அப்படின்னு இந்த இவரை நம்மாழ்வார பண்ற போது தியான ஸ்லோகம் பண்றார் சுவாமி தேசிகன். சொல்றார், இந்த வேதங்கள்லாம் என்ன பண்ணித்தான் கலியுகத்துக்கு முந்தின பாகம் வரைக்கும்
கலிபிறந்து 40 நாளுக்குள்ள ஆழ்வார் அவதாரம் இல்லையா? அது கொஞ்ச நாள்ல வந்து அவர் பாலகனாவே இருந்தார். அப்புறம் வந்து புத்தனா இருந்தார். அதுக்கப்புறம் திருவாய்மொழி அவதாரம் பண்றது. திருவாய்மொழி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேதங்கள்லாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தது. எல்லாருக்கும் தத்துவகித புருஷார்த்தங்கள் எல்லாம் அதுதானே எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தது. ஒரு கலைப்போ ஒண்ணுமோ இல்லை. ஏன்னா அப்ப தெரியும் இந்த வேதங்களை போல இன்னொன்னு கிடையாது, அது சதசமா இன்னொன்னு கிடையாது, அது அபூர்வம் அது. ஆனால் தான் பண்ற வேலையை வேற ஒருத்தர் அங்க பண்றதுக்கு ஆள் இல்லை, தான் தான் பண்ணியானம் அப்படின்னு அதுக்கு ஒரு கலைப்பே தோணலையா. ஆனா அந்த திருவாய்மொழின்னு ஒண்ணு வந்த பிறகு தான் பண்ண வேண்டிய வேலை இனிமே அது பார்த்துக்கும், இனிமே நாம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு விஸ்ரமாய அலம் அப்படின்னு அப்பேற்பட்ட சட்டாரியம் உபாசமே அப்படின்னு ஸ்ருதினாம் விஸ்ரமாய ஸ்ருதிக்கு வந்து ஒரு விராமத்தை கொடுத்தது இந்த திருவாய்மொழிங்கிறது. நாம் பண்ணக்கூடிய வேலை இது வரைக்கும் பண்றதுக்கு ஒத்தரும் இல்லை. இனி எப்ப திருவாய்மொழி வந்துருத்தோ அதுக்கு துல்லியமா வேதத்துக்கு துல்லியமா ஒரு இனிமையும் குறையாம எப்படி திருவாய்மொழி வந்துருத்தோ அதனால வந்து தான் பண்ணுகிற வேலையை இனிமே வேதம் பண்ணுகிற வேலையை இது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் இது திராவிட வேத சாகரம் அப்படின்னு ஆச்சு. அத மாதிரி இப்ப இவனுக்கு வந்து தான் பண்ணுகிற வேலை இன்னொருத்தன் இல்லைன்றதுனால இவனுக்கு வந்து இந்த இது கலைப்பு தோணலை அப்படின்னு சொன்னா இதையே வந்து இது வந்து ராகவ பாட்டராச்சார் சுவாமிங்கிறவர் ஒரு மகனியர் தன்னுடைய வியாக்கியானத்துல இதை எடுத்து காமிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்வார். இப்படி அதனால்தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்திரனை வந்து இது பண்றது அவனை அழிக்கிறது இவனுடைய நோக்கம் இல்லை, உத்தேசியம் இல்லை. இவனுடைய குணம் அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணி இந்த கோக்களையும் கோபாலர்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய உத்தேசமான. அதனால்தான் சொல்றோம் குன்று குடையா எடுத்த குணம் போற்றின்னு, பலம் போற்றின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா குன்று குடையா எடுத்த குணம் போற்றின்னு சொல்றோம். இதுவும் அவனுடைய ஒரு குணம் அப்படின்னு காமிச்சார். அதுக்கப்புறம் இந்த நாச்சியார் இந்த கோவர்தன லீலைய ரொம்ப அழகா இத மனசுல வச்சுட்டுதான் கொற்றக்குடை காலிகளுய்ய மழை தடுத்து கொற்றக்குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனத்தன்னை உய்த்திடுமின் அப்படின்னு பாடுறார் நாச்சியார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அதை பாடுறார். உள்ளே உரிய நெய்வேனை உழலோ இழலோ எண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்ட கால் அப்படின்னு பாடுறா. அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் குணுங்கு நாரி சுட்டேற்றி கோவர்தனனை கண்டீரே இப்படின்னு பாடுறா. இத ஜெயதேவன்கிற ஒரு பக்த கவி அவன் ரொம்ப அழகா இத காமிக்கிறான். இந்த கோவர்தன லீலையை தன்னுடைய அவன் பண்ணது சிங்கார காவியம் தான். கீத கோவிந்தன் ஒரு ராதையும் கிருஷ்ணனும், ராதைக்கு இருந்த கிருஷ்ணன் பிரிஞ்சிருக்கான், ராதையும் கிருஷ்ணனும் பிரிஞ்சிருக்கா. அப்ப இந்த ராதையுடைய விரக தாபத்தை ஒரு காவியமா வடிக்கிறான். 24 அஷ்டபதி, அஷ்டபதினா ஒன்றுக்கு 8 சரணங்கள் இருக்கும். அதனால வந்து அது அஷ்டபதினு சொல்றது. 24 அஷ்டபதி ரொம்ப நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்துல அது ரொம்ப ஃபேமஸ். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், கிருஷ்ணிவ்யாகுல கோகுலாவனவசாத் உத்ருத்ய கோகுலம் பிப்ரத் வல்லவ வல்லபாபிஹி அதிகானந்தாத் சிரம் சும்பிதஹ தர்ப்பேனைவ ததார்ப்பிதாதரதடி சிந்தூர முத்ராங்கிதோ பாஹுஹு கோபதனோஹோ தனோது பவதாம் ஸ்ரேயாம்சி கம்சத்விஷா. அதாவது கோபதனோஹோ பாகுஹு பவதாம் ஸ்ரேயாம்சி தனோது அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த அவனுடைய பாகுவாது இந்த கோவர்தனத்தை இத்தனாலா பிடிச்சிருந்தது. அப்பேற்பட்ட பாகு அந்த இதுவானது எனக்கு வந்து எல்லா ஸ்ரேயசையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பாடினார் ஜெயதேவன். இப்படி இதுல நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த கோவர்தன லீலையை மட்டும் ஏதோ சில யதாவகாசம் ஒரு சில இதையும் ஸ்லோகத்தை ஏன்னா நம்ம வாசிச்சுட்டே போறோம், சேவிச்சுட்டே போறோம். அதுக்கு அர்த்தானுசந்தானம் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. முன்னாடி சுவானுபவம் வேணும், அப்பதான் அடுத்த வாழ் அனுபவிக்க முடியும். அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்லோகங்கள்லாம் நித்தியப்படி பாராயணம் இல்லாதனால நமக்கு வந்து அவ்வளவு இதுவா இல்லையா கண்டஸ்தமா இல்லை. அதனால அதுல ஒரு சில ஸ்லோகங்களையான எடுத்து அதனுடைய அர்த்தம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு சில ஸ்லோகங்கள் இப்படின்னா இப்ப 2244 ஸ்லோகங்களும் இதோட அற்புதமா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இனிமே அதுல ருச்சி வரணும் அப்படிங்கிறதா ஒரு சில ஸ்லோகங்களை எடுத்து ஏதோ இங்க யதாமதி விஞ்ஞாபிச்சேன். இதுல இருக்கிற குறைகள்லாம் வடியனை சேர்ந்தது. இதுல இருக்கிற நிலைகள்லாம் சுதாச்சாரியனான மகோபாத்தியா வண்ணாரடி சுவாமியுடைய திருவடிகளையே சாரும் அப்படின்னு சொல்லிட்டு விரமிக்கிறேன். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிமாந்த மகாதேசிகாய நமஹ. ராஜகோபாரிய மகாதேசிகாய நமஹ. அமுதன் சுவாமி கோவர்தன லீலைன்றதாக இங்க யாதவாபிரிய மகாகாவியத்துல காண்பித்திருக்கக்கூடிய விஷயங்களை சாதிச்சார். அவர் சொல்றது வாஸ்தவம் தான். நேற்றே நாம யாதவாபிரிய வைபவத்துல பார்த்தோம், பாவாகா சந்தி பதே பதேன்னு இருக்கு. இதுல ஒரு 2-3 ஸ்லோகங்கள் ரொம்ப விசேஷமானது. பிரயோஜிதோகம் தொயி பக்தி பந்தனாத் கோபி சொல்லோகா உபசேதுஷீபிகின்னு இந்திரன் வந்து பெருமாளுக்கு ஏன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான்? காமதேனு கழுத்து பிடிச்சு அமிச்சதை தள்ளித்தான் வந்து இந்திரன், ஓ என் பாலை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணு, ஏன்னா பெருமாள் கோபாலனா இருக்காள், என் பெருமாள் கோபாலனா இருக்கார், ஆனா அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணி பெருமாளை சேவி பண்ணி காமதேனு கழுத்தை பிடிச்சு தள்ளித்தான்.
அது மட்டும் இல்ல, ஐராவதத்தின் மேல வர்றான் இந்திரன். அபௌம கங்காம் பயசான்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவனுடைய ஐராவதத்தின் மேல ஏறி வரக்கூடிய இந்திரன் ஆகாச கங்கை சுரநதி தேவலோக கங்கையான தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தை யான மணியில நிரப்பி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ற சுவாமி சாதிக்க. அந்த ஸ்லோகத்துக்கு சுவாத்லேஷமா அர்த்தம் பண்ணும் பொழுது தேவப்பெருமாள் தேசிகனுக்கு பண்ணின அனுகிரகம் தெரியும். இப்படி அதனுடைய உள்ள பார்த்தோம்னா அர்த்தம் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு அனுசூத்தமா ஒரு கோர்வையா ஸ்லோகங்களை எடுத்துண்டு கதையினுடைய போக்கு மாறாமல் அதை சொல்லிண்டு ஆங்காங்கு பெரியாழ்வார் முதலான மகனீயர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, ஒரு நல்ல பஜன சம்பிரதாயத்துல ஊறினவர்களால அஷ்டபதியிலிருந்தும் விஷயங்களை எடுத்து அந்த சுவாமி நமக்கு காண்பித்தார். யாரவாபிரயம்ன்றது பரிச்சயம் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த ஈவெண்டே நாம நடத்திட்டு இருக்கோம். ஸ்தோத்திர பாடங்கள் பாதுகாசாஸ்திரம் பரிச்சயம் ஆயிடுத்து, இன்னும் யாரவாபிரிய பரிச்சயம் ஆகல. அப்படியே ஆனாலும் அது கொஞ்சம் டெக்னிக்கல். ஏன்னா 2600 ஸ்லோகம் தான் இல்லையா, அது நிறைய யோசிக்க வேண்டி வரும். சுவாமி அழகா உபபாதனம் பண்ணி காண்பித்தார். அவருக்கு நாம நம்முடைய தன்யவாதங்களை பூர்ணமா தெரிவிக்கணும். நல்ல உபவாதம். அந்த ஸ்லோகத்தை ரசிக்கிறவாளுக்கு அந்த அர்த்தானுசந்தானம் ரொம்ப ரசமா இருக்கும். ஸ்லோகம் உட்காரலன்னா என்னடா இதுன்ற மாதிரிதான். அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சாதிச்சது ரொம்ப விசேஷம்.